தமிழ்நாட்டில் எனக்கு தெரிந்தவரை வக்ஃப் போர்டினுடைய தலைவராக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவருடைய நெருங்கிய நண்பர் பதர் சயீத் அவர்கள் வக்ஃப் போர்டினுடைய தலைவராக இருந்திருக்கிறார். ஏற்கனவே இருக்கக்கூடிய விஷயத்த, பெண்கள் இருக்கலான்ற விஷயத்த வெளி உலகத்துல புதுசா சொல்லி காட்டுற மாதிரி பெண்கள் 2 பேரை கொண்டு வரோம் பாருங்க, முற்போக்கா இருக்கிற மாதிரி காட்டுறோம். ஏற்கனவே இருக்கிற விஷயம் தானே, நீங்க ஒன்னும் புதுசா கொண்டு வரலையே. அடுத்து என்னன்னா, வேற்று மதத்தை சேர்ந்தவர்கள் 2 பேரை நாங்க கொண்டு வருவோம். இங்கதான் ஆபத்து துவங்குது, பெரிய ஆபத்து துவங்குது. இப்ப இங்க பின்னாடி காளிகாம்பாள் கோயில் இருக்கு. இந்து அறநிலையத்துறையினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இயங்குகிறது. இந்து அறநிலையத்துறை கீழே தமிழ்நாட்டில் பல்வேறு கோயில்கள் இருக்கு. இங்க போய் வேற்று மதத்தவரை, ஒரு கிறிஸ்துவரை, ஒரு இஸ்லாமியரை நாங்கள் கோயில் நிர்வகிக்கக்கூடிய இடத்திலே கொண்டு வந்து வைப்போம் என்று சொல்ல முடியுமா? அப்படின்னா மத உரிமை, மத வழிபாட்டு உரிமை, அரசியலமைப்பு உரிமை அதுக்குள்ள நுழைஞ்சு ஒண்ணு அதோட மறைமுக அர்த்தம் இஸ்லாமியர்களுக்கு தகுதி இல்லை, இஸ்லாமியர்கள் நிர்வகிப்பது சரியில்லை என்று சொல்வதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? ஜனநாயக வழக்கறிஞர் சங்கம் மாநில சிறப்பு தலைவர் தோழர் வழக்கறிஞர் பாரதி அவர்களை சிறப்புரை ஆற்றும்படி அன்போடு அழைக்கிறேன். வக்ஃப் சட்ட திருத்த மசோதா 2025, வக்ஃப் சட்டம் 1954 95 ஒரு திருத்தம், 2013 ஒரு திருத்தம், இப்ப மசோதா. இந்த திருத்தம் கொண்டு வரும்போது ஒன்றிய அரசாங்கம், இந்த பிஜேபி கட்சி சொல்றது என்னன்னா, சிறுபான்மையினர் நலனுக்காக, பெண்களுக்கு, அதுல கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கறதுக்காக நாங்க இந்த மசோதாவை அவங்க நலனுக்காக கொண்டு வர்றோம். அப்படி மட்டுமே வெளியில் இருக்கக்கூடிய தகவல்களாக சொல்லப்படுகிறது. ஆனா நடைமுறையில் ஏற்கனவே வக்ஃப் போர்டினுடைய அதிகாரங்கள், அந்த தீர்ப்பாயத்தினுடைய அதிகாரங்கள், வக்ஃப் சொத்து என்னென்னு சொல்லி கண்டறிஞ்சு அதன் மீது வழக்கு போட்டு தீர்மானிக்கக்கூடிய அதிகாரங்கள் மாவட்ட ஆட்சியருக்கு அளிக்கப்படுகிறது. அப்படின்னா இப்போ ஒரு அரசாங்கம் வக்ஃபினுடைய சொத்தை எடுத்து வச்சிருக்கு, அரசாங்கத்தினுடைய கண்ட்ரோல்ல அந்த சொத்து இருக்கு. அந்த சொத்து வேணும்னு சொல்லி கேஸ் போட்டா மாவட்ட ஆட்சியர் உட்கார்ந்து தீர்மானிப்பார். சொன்னா அவர் அரசனுடைய மாவட்ட ஆட்சியர், IAS படிச்சுட்டு வந்து அந்த மாவட்ட ஆட்சியரா உட்கார்ந்து இருக்கிறவர், அவரு அரசுக்கு எதிராக உத்தரவு வழங்குவதற்கு வாய்ப்பு இருக்குமா? தன் வழக்கில் தானே தீர்மானிக்கிறதுக்குரிய விஷயத்தை மாவட்ட ஆட்சியர் செய்வார் என்று சொன்னால் அந்த சட்ட திருத்தம் என்பது சட்டப்படியானதாக இருக்க முடியுமா? ஒரு அரசுக்கு எதிராக மாவட்ட ஆட்சியர் உத்தரவு போட்டுருவாரா? போட முடியுமா? போட மாட்டாங்க. என்ன சொல்றாங்கன்னா, பெண்கள் 2 பேரை கொண்டு வர்றோம். வெளி தோற்ற பார்வைக்கு பாருங்க, நாங்க எவ்வளவு பெரிய புரட்சி பண்றோம். பெண்களை தீர்மானிக்கிற இடத்துல கொண்டு வர்றோம். இஸ்லாமியர்களுக்கு பெண்கள் இடத்துல கொண்டு வந்து வக்ஃப் போர்டில் கொண்டு வர போறோம். தமிழ்நாட்டில் எனக்கு தெரிந்தவரை வக்ஃப் போர்டினுடைய தலைவராக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவருடைய நெருங்கிய நண்பர் பதர் சயீத் அவர்கள் வக்ஃப் போர்டினுடைய தலைவராக இருந்திருக்கிறார். ஏற்கனவே இருக்கக்கூடிய விஷயத்த, பெண்கள் இருக்கலான்ற விஷயத்த வெளி உலகத்துல புதுசா சொல்லி காட்டுற மாதிரி பெண்கள் 2 பேரை கொண்டு வரோம் பாருங்க, முற்போக்கா இருக்கிற மாதிரி காட்டுறோம். ஏற்கனவே இருக்கிற விஷயம் தானே, நீங்க ஒன்னும் புதுசா கொண்டு வரலையே. அடுத்து என்னன்னா, வேற்று மதத்தை சேர்ந்தவர்கள் 2 பேரை நாங்க கொண்டு வருவோம். இங்கதான் ஆபத்து துவங்குது, பெரிய ஆபத்து துவங்குது. இப்ப இங்க பின்னாடி காளிகாம்பாள் கோயில் இருக்கு. இந்து அறநிலையத்துறையினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இயங்குகிறது. இந்து அறநிலையத்துறை கீழே தமிழ்நாட்டில் பல்வேறு கோயில்கள் இருக்கு. இங்க போய் வேற்று மதத்தவரை, ஒரு கிறிஸ்துவரை, ஒரு இஸ்லாமியரை நாங்கள் கோயில் நிர்வகிக்கக்கூடிய இடத்திலே கொண்டு வந்து வைப்போம் என்று சொல்ல முடியுமா? அப்படின்னா மத உரிமை, மத வழிபாட்டு உரிமை, அரசியலமைப்பு உரிமை அதுக்குள்ள நுழைஞ்சு ஒண்ணு அதோட மறைமுக அர்த்தம் இஸ்லாமியர்களுக்கு தகுதி இல்லை, இஸ்லாமியர்கள் நிர்வகிப்பது சரியில்லை என்று சொல்வதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? ஒன்றிய அரசுக்கு என்ன தகுதி இருக்கிறது? இந்த காளிகாம்பாள் கோயில போய் பண்ண முடியுமா? அவங்க உரிமை அவங்க எடுத்துட்டு போட்டோம், வேணான்னு சொல்ல. எல்லாரோட உரிமை அவங்கவுங்களோடது. சர்ச்சோட உரிமை சர்ச்சு, கோயிலோட உரிமை கோயில்.
மசூதிகளுடைய உரிமை, வக்ஃபோட உரிமை, வக்ஃபுனுடைய உரிமை இஸ்லாமியர்களுக்கு. அப்படி இருக்கிறது தான் அரசியலமைப்பு ரீதியான உரிமை. இன்னொரு ஆபத்து அதோட சேர்ந்து துவங்கி வருது, மிகப்பெரிய ஆபத்து. 12 வருஷம் ஒருத்தர் வக்ஃபுனுடைய சொத்தை வச்சிருந்தார்னா அதை அவரே எடுத்துக்க முடியும். இப்போ பள்ளி கல்லூரி நிறுவனங்கள், பள்ளிவாசல்கள், மத கலவரங்களால் பாதிக்கப்பட்டவர்கள், பல்வேறு மக்களுக்கு, சிறுபான்மையினருக்கு, இஸ்லாமிய மக்களுக்கு வக்ஃபின் மூலமாக நல்ல விஷயங்களை செய்ய முடியும். ஆனா அந்த சொத்துக்களுக்கு உண்டான உரிமையை தடுக்கணும்னா 12 வருஷம் நீ வச்சிருந்தா அதை எடுத்துடலாம். அதோட அர்த்தம் என்ன? இஸ்லாமியர்களுக்கு, இஸ்லாமிய நல திட்டங்களுக்காக, அவருடைய நலனுக்காக தானமாக வழங்கப்பட்ட நிலங்களை அபகரித்துக் கொள்ளுது. உன் கையில எப்படி சொத்து இருக்கலாம்? உன் கையில சொத்து இருந்தா தானே நீ உரிமையோடு நின்று போராடுவ. இந்தியால அரசியலமைப்பு உரிமையை கேட்ப. நாடு முழுக்க 10 லட்சம் ஏக்கர் நிலங்கள் இருக்கு, எடுத்துப்பேன், இடத்தை எடுத்துப்பேன், எல்லாத்தையும் கையில எடுத்துப்பேன். பள்ளிவாசலுடைய உரிமை, மசூதியுடைய உரிமை, அவருடைய பொருளாதார ரீதியான உரிமை, இதுல கை வச்சு எடுத்துட்டா நம்ம சிறுபான்மையினருடைய போராட்டங்களை ஒடுக்கி விடலாம், ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடலாம். இதனாலதான் இவர்களுடைய எண்ணம் என்பது அடிப்படையிலேயே வக்ஃபினுடைய சொத்தை அபகரிப்பது. சிறுபான்மையினுடைய நலனுக்காக அல்லது நல திட்டங்களுக்காக இந்த வக்ஃபு திருத்த சட்டம் 2025 கொண்டு வருவது அல்ல, எப்படியாவது அபகரித்து எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு கொண்டு வருவது. மத வழிபாட்டு தலங்களுடைய சட்டம் 1991 நரசிம்மராவ் பீரியட்ல கொண்டு வந்த சட்டம். 1947 முன்னாடி என்னென்னலாம் மத வழிபாட்டு தலங்கள் இருக்கோ அதுல யாரும் போய் உரிமை கொண்டாடக்கூடாது. அதான் சட்டம். இதுதான் சட்டம். சட்டம் மட்டும்தான் நம்ம பேசுறோம். முன்னாடி கட்டின எல்லா வழிபாட்டு தலங்களுடைய உரிமைகள் என்பது இருக்கணும். ஆனா அந்த சட்டத்தையே உச்ச நீதிமன்றம், இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றம் சொல்லக்கூடிய உச்ச நீதிமன்றம் மீறியது. கடவுள் வந்து என் உடம்புல உட்காந்து தீர்ப்பு கொடுக்க சொன்னாருன்னு சொல்லி அயோக்கியத்தனமாக தீர்ப்பை எழுதினவன் பேரை போடுறதுக்கு கூட, தீர்ப்பை எழுதினவர் பேரை போடுறதுக்கு கூட திராணி கிடையாது. பெரும்பான்மை மத அடிப்படையில, நம்பிக்கை அடிப்படையில சொல்லி தீர்ப்பு வழங்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. அந்த சட்டத்தை அவங்க ஃபாலோ பண்ணல. அதுக்கு பிறகு இப்போ சமீப காலங்களில் யூபியில ஞானவாபி, மதுரால வாஹி மசூதி, எல்லா இடங்களையும் சம்பல்ல ஷாஹி, இந்த மசூதிகள் எல்லாத்துலேயும் உள்ள நுழைஞ்சி எடுப்பதற்கு வழக்கு போடுறான். டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் வழக்கு போடுறான், ஹைகோர்ட்டில் வழக்கு போடுறான். என்டர்டைன் பண்றாங்க. என்டர்டைன் பண்ணி போய் ஆய்வு நடத்து, யாருக்கு சொந்தமானது நோண்டிப்பாரு, தோண்டிப்பாரு, யார் இருக்காங்கன்னு பாரு. இப்போ உச்ச நீதிமன்றம் எப்பயாதான் உச்ச நீதிமன்றம் கண்ணு திறக்கும், எப்பயாதான் உச்ச நீதிமன்றம் மாதிரி நடக்கும். அதனுடைய தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா, சஞ்சய் குமார், விஸ்வநாதன் பிறப்பிலே பிராமண சமூகத்தை சேர்ந்தவர் தான். இவர்கள் எங்கேயும் போய் ஆய்வு நடத்துவதற்கு மாவட்ட உயர் நீதிமன்றங்களுக்கு தடை விதித்துள்ளார்கள். எப்பயாவது உச்ச நீதிமன்றம் நடக்கும். ஆனா அதுல எக்ஸப்ஷன் ஏற்கனவே கொடுத்துட்டான். ராமர் கோயில் கும்பாபிஷேகம் போய் ஒரு அரசாங்கத்தினுடைய பிரதம மந்திரி உட்கார்ந்து ஒரு மதச்சார்புடைய நிகழ்ச்சி நடக்கிறது என்று சொன்னால் RSS சித்தாந்தம் இந்த நாட்டுக்கு ஆபத்தானது, அழிவுக்கு உண்டானது. இன்னைக்கு இந்த வக்ஃபு திருத்த மசோதா, சட்ட திருத்த மசோதா, அது மட்டுமல்லாது அரசாங்கத்தில் கொண்டு வரக்கூடிய பல்வேறு விஷயங்கள் ஏன் எதிர்க்கணும்னா, இந்த ஒன்றிய அரசு, பிஜேபி அரசு பெரும்பான்மை இந்து மக்களுக்கு எதிரானது. பெரும்பான்மையான இந்த நாட்டில் வாழக்கூடிய இந்து பிறப்பால் இந்து மக்களுக்கு எதிரானது. 2014 282 தொகுதி, 2019 303 தொகுதி, 2021 இந்தியா முழுக்க போய் பிரச்சாரம் பண்ணா. இந்த தடவை காங்கிரஸ் ஜெயிச்சிட்டாங்கன்னா பெண்கள், இந்து பெண்களுடைய தாலியெல்லாம் புடிங்கிட்டு போயிடுவாங்க இஸ்லாமியர் சொல்லி அபாண்டமா பிரச்சாரம் பண்ணாங்க. 240 சீட்டு தான். சந்திரபாபு நாயுடு தயவுலையும் நிதிஷ்குமார் தயவுல தான் இன்னைக்கு ஆட்சி நடந்துட்டு இருக்கு. பெரும்பான்மையான இந்து மக்கள் 36% தான் ஓட்டு அவங்க கூட்டணிக்கு.
பெரும்பான்மையான இந்து மக்கள் பிஜேபி வேண்டாம் என நிராகரித்திருக்கிறார்கள். அதனால்தான் இந்த தடவை பெரும்பான்மை கிடையாது. பெரும்பான்மையான இந்து மக்கள் பிஜேபிக்கு எதிராக இருக்கிறார்கள். அதனால்தான் பெரும்பான்மை பிடிக்க முடியல. நாட்டில் நடக்கிற எல்லாத்தையும், எல்லா அநீதிகளும் எல்லா உழைக்கும் மக்கள், இந்து மக்கள், கிறிஸ்தவ மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்ற அர்த்தம் அல்ல. அது முசோலினி கூட்டம், அது ஹிட்லர் கூட்டம். ஒவ்வொரு நாடாக யாரெல்லாம் சிறுபான்மையினராக இருக்கிறார்களோ அவர்களை ஒழித்து விட்டுதான் ஆட்சி நடத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய கூட்டம். அவருடைய ஆட்சி காலம் முடிவுக்கு வரும். முடிவுக்கு வருவதில் நிச்சயமாக உங்கள் கட்சியினுடைய எஸ்சிபிஐ கட்சியினுடைய பாத்திரம் கண்டிப்பாக இருக்கும் என நான் நினைக்கிறேன். நண்பர்களே, மும்மொழி கொள்கை, வக்ஃப் வாரிய திருத்த சட்டம், வழிபாட்டு தலங்கள், அடுத்து மும்மொழி கொள்கை. மும்மொழி கொள்கையை பொறுத்த வரைக்கும் இப்போ மத்திய ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டில் 5000 கோடி இழக்க போறாங்க. 43 லட்சம் மாணவர்கள் பயனடையக்கூடிய கல்விக்கான நிதி ஒதுக்கீட்டில் மத்திய அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் என்ன சொல்றாங்கன்னா, நீ மும்மொழி கொள்கையை ஏத்துக்கலனா 5000 கோடி நீ இழக்க போற. நம்ம வரி கட்டுறோம், ஜிஎஸ்டி கட்டுறோம், பல மாநிலங்களோட அதிகமாக கட்டுறோம். ஆனா நமக்கு உனக்கு மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிட்டா மட்டும்தான் உனக்கு கொடுப்பேன்னு சொல்றாங்க. என்னன்னா, இப்போ சமீபத்தில் ஒரு 11 நாளுக்கு முன்னாடி நினைக்கிறேன், ட்ரம்ப் மோடி 2 பேருமே சேர்ந்து யுஎஸ்ல இருந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் ஒருத்தர் உதவியாளர் இருந்தாரு, ஒரு ஆண் உதவியாளர் இருந்தாங்க. 2 பேர் பின்னாடி இருந்தாங்க. என்னன்னா, ட்ரம்ப் பேசுறது அமெரிக்கன் இங்கிலீஷ், உலகத்தில் பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ் இப்படிதான் வகைப்படுத்துவாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கன் இங்கிலீஷ் பேசுறார். இப்போ பின்னாடி இருக்கிறவங்க அந்த பெண் உதவியாளர் ஒரு நோட்ஸ் எடுக்கிறாங்க. நோட்ஸ் எடுத்து அது என்னன்னு கன்வே பண்றாங்க. ஹிந்தியில ஒரு கன்வே பண்ண பக்கத்தில் இருக்கிறவர். அதற்கு பிறகு நம்ம ஒன்றிய பிரதமர் அவர்கள் அவர் பேசுறாரு, அதை அவர் ஹிந்தியில பேசுறார். ஹிந்தியில பேசினத இங்கிலீஷ்ல இன்னொருத்தர் டிரான்ஸ்லேட் பண்றார். அப்படின்னா ட்ரம்ப்புக்கு இங்கிலீஷ் மட்டும்தான் தெரியும், வேற மொழி தெரியாது. மோடி அவர்களுக்கு குஜராத்தி தெரியும், ஹிந்தி தெரியும், இங்கிலீஷ் தெரியாது பேசுறது. நம்ம பேசாத யார் பேசாதையும் குறையா பார்க்கல. ஆனா உங்களுக்கு நீங்க வெளிநாட்டில் போய் இங்கிலீஷே தெரியாம ஹிந்தி வச்சுக்கிட்டு குஜராத்தி வச்சுக்கிட்டு வேற நாட்டில் போய் ஒரு நாட்டுடைய ஒன்றிய பிரதமராக இருக்க முடியும்னா, தமிழ் தெரிந்தவர்கள் அந்தந்த மாநில மொழியில இருப்பவர்கள் நாங்க ஏன் முன்மொழி கத்துக்கணும்? எங்களுக்கு எதுக்கு வேணும் ஹிந்தி? ஹிந்தி தெரிஞ்சா நாட்டில் ஆள்லாம் எல்லாம் மாற்றம் வரும், எல்லாம் முன்னேறிடுவாங்க. நீ ஒரே ஒரு விஷயம் சொல்லிடு, இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களுக்கு எத்தனை பேருக்கு, இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களுக்கு இந்தியாவில் எத்தனை பேருக்கு மெட்ரிகுலேஷன் மற்றதெல்லாம் 90லேருந்தே புதிய பொருளாதார கொள்கையில ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எத்தனை பேருக்கு கௌரவமான வேலை இருக்கு? ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்க்கு வருவோம், அடுத்து ஹிந்திக்கு வருவோம். இன்னைக்கு விவசாய கூலிகளாக, கட்டுமான தொழிலாளர்களாக எங்கெல்லாம் உழைப்பு சுரண்டல் நடக்குதோ, கைவிரல் போய் கால் விரல் போய் அத்தனை பேரும் நீங்க ஞாயிற்றுக்கிழமை மார்க்கெட்ல போய் நின்று பார்த்தா ஹிந்தி பேசக்கூடிய வெளி மாநில தொழிலாளர்கள் அத்தனை பேர் கும்பல் கும்பலா கொத்தடிமையா வர்றான். ஏன்? ஹிந்தி பேசுற அந்தந்த மாநிலங்களில் வாழ முடியலையே, ஏன்? வேலை வாய்ப்பு இல்லை. அப்ப நீங்க உங்களுக்கு டெல்லியிலிருந்து பக்கத்துல இருந்து உங்களுக்கு ராஜ்யம் வச்சுக்கணும்னா, அங்கங்க இடத்துல இருக்கக்கூடிய நாங்க, எங்க மொழி உரிமையோட வாழக்கூடிய நாங்க எதுக்கு ஹிந்தி கத்துக்க வேண்டிய அவசியம் இருக்கு? ஹிந்தி தேவையில்ல. ஹிந்தி தேவைன்னா விரும்புறவங்க படிக்கட்டும். மொழி வெறி என்பது வேறு, மொழி உரிமை மொழி பற்று என்பது வேறு. ஹிந்தி மொழி பேசுறவங்களுக்கு ஹிந்தி உயர்ந்ததாக இருக்கட்டும், நாங்க வேணான்னு சொல்ல. ஆனா எங்கள் தமிழ் மொழியை, எங்கள் மொழியை நீ அழிப்பாய் என்று சொன்னால் எதற்கும் தயாராக தமிழ்நாடு இருக்கும். களத்துல இறங்கி போராடும். உன் மும்மொழி கொள்கை எங்களுக்கு வேணாம், நீ தூக்கி குப்பை தொட்டியில போடு. 5000 கோடி நீ திருப்பி தரமாட்ட தமிழ்நாட்டில் சொன்ன என்ன ஆகும்? இன்னைக்கு பல்வேறு சட்டங்கள் வருது. ஒன்று பெரிய உதாரணம், குற்றவியல் சட்டங்கள்லாம் 3 சட்டத்தை கொண்டு வந்து மாற்றுவேன்னா, பாரதிய நியாய சன்ஹிதா, பாரதிய நியாய சுரக்ஷா சன்ஹிதா, எல்லாம் சமஸ்கிருத பேர், ஹிந்தியோட கலந்து நம்ம வாயில உச்சரிக்கணுமா, இந்தியா முழுக்க இருக்கிறவங்க உச்சரிக்கணுமா. என்ன சொன்னான்னா,
நாட்டில் இருக்கக்கூடிய வறுமை ஒழியும், பிரச்சனை ஒழியும், குற்றங்கள் குறையும் சொன்னான். வெறும் பேரை மாத்திட்டான்பா, அவ்வளவுதான். இந்தியாவில் என்ன குற்றங்கள் குறைஞ்சது? என்ன செய்யணும்னா, யார் கீழே இருக்காங்களோ, அடித்தட்டு மக்களா இருக்காங்களோ, அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய கல்வி, மருத்துவம், வேலை வாய்ப்பு, இதை தூக்குனா மட்டும்தான் குற்றங்கள் குறையும். அதற்கு பதிலாக நீ சட்டங்களை மாற்றுவதன் மூலமாக, சட்டத்தை ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆக்குறன்னு காட்டுறதன் மூலமாக ஒண்ணுமே நடக்காதுன்றதுக்கு அந்த 3 சட்டங்கள் கொண்டு வந்ததுக்கு உண்டான ஒரு காரணமா இருக்கு. நண்பர்களே, இப்போ சமீபத்தில் மத்திய பட்ஜெட் வெளியில வந்துச்சு. அந்த பட்ஜெட்ல என்ன சொன்னாங்கன்னா, நாங்க மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கோம், செஞ்சுட்டோம்ட்டாங்க. என்னன்னா 7 லட்சத்திலிருந்து 12 லட்சம் ரூபாய் வரி விலக்கு. இந்த 1 லட்சம் 12 லட்சம் சம்பாதிக்கிறாங்க பாருங்க, அவன் மொத்தமே 1 கோடி பேர் தான். 140 கோடியில 1 கோடி பேர் மட்டும்தான் 1 லட்சம் ரூபாய் மாசம் சம்பாதிக்கிற அரசு மற்ற கேட்டகரியில் இருக்கான். 139 கோடி பேருக்கும் தேசிய நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தில் இருந்து, பள்ளி கல்வியில இருந்து அத்தனை பேருக்கும் பெரிய நிதி ஒதுக்கீடு என்பது கிடையாது. அப்ப என்ன செஞ்சிருக்கணும்? பெட்ரோல் டீசல் விலைவாசி குறைச்சிருக்கணும், வரிய ஜிஎஸ்டியை குறைச்சிருக்கணும். அத்தனை விதமான விஷயங்களை செஞ்சிருக்கும் போது இந்த நீ ஏதாவது சொல்லலாம், நான் பட்ஜெட் போட்டேன்னு சொல்லி. ஆனா சும்மா கண் துடைப்புக்காக நடத்துவது, கண் துடைப்புக்காக செய்வது. நண்பர்களே, நமக்கு முக்கியமான நோக்கம் ஒன்று இருக்கு. என்னை போன்ற இடதுசாரிகளையும் முற்போக்காளர்களும் உங்களை போன்றவர்களுக்கும் அத்தனை பேருக்கு நம்ம ஒரு வேலை இருக்கு. அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பது முக்கியமான நோக்கம். என்னன்னா, அரசியலமைப்பு சட்ட உரிமைகளை பாதுகாப்பது. அரசியலமைப்பு சட்டம் சரத்து 15 சொல்லுது, மதம், இனம், மொழி என்று வேறுபாடு காட்டி நடத்த கொள்ள கூடாது. காளிகாம்பாள் கோயில்ல பின்னாடி இருக்கிற கோயில்ல இந்துக்கள் மட்டுமே அந்த துறையில அந்த நிர்வகிக்கக்கூடிய இதுல இருக்க முடியும் சொன்னா, வக்ஃப்ல வேற்று மதத்தை சார்ந்தவர்களை உள்ளே கொண்டு வரக்கூடாது என்பது அரசியலமைப்பு சரத்து 15 கீழான உரிமை. மக்கள் தலைவர் அம்பேத்கர் கொண்டு வந்திருக்கக்கூடிய உரிமை. அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 26 சரத்து மத விவகாரங்களில் நிர்வகிக்கக்கூடிய உரிமை என்பது அரசியலமைப்பு சரத்து 26 பேசுகிறது. நாங்க நிர்வகிக்கிறோம், நாங்க பார்த்துக்கிறோம், நாங்க செய்யறோம். கல்வி நிறுவனங்கள் நடத்துவதற்குண்டான நிர்வகிப்பதற்குண்டான உரிமை சரத்து 30, 15, 20, 26, 30 அவ்வளவுதான். இதுக்குதான் போராட்டம், இந்தியா முழுக்க போராட்டம். அரசியலமைப்பு தலைமை, கான்ஸ்டிடியூஷன் ரைட்ஸ், இந்தியாவுடைய அடிப்படை உரிமை. அதை பாதுகாக்கிறது, அதை மீறுவதற்குண்டான நடவடிக்கை தான் வக்ஃப் சட்ட திருத்த மசோதா 2025. அதனால் அது குப்பை தொட்டியில் வீசப்பட வேண்டிய ஒன்று. நண்பர்களே, 2-3 விஷயம்தான். தலைவர்கள் வந்துட்டாங்க, நடுவில் பிரேக் விட்டதுனால போயிடுச்சு, ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் போயிருந்திருக்கோம். என்னன்னா, மகா கும்பமேளான்னு சொல்லி எந்த மதமும் அவங்கவுங்க பண்டிகை, அவங்க நிகழ்ச்சி, அவங்க திருவிழாவில் கொண்டாடிக்கலாம், பிரச்சனை இல்லை, பிரச்சனையே இல்லை, அது மதிப்பு வாய்ந்தது தான். ஆனால் இன்னைக்கு செத்து போறாங்க சாதாரண ஜனம். நீங்க போய் பாருங்க, அம்பானி அதானி வீட்டு குடும்பத்துல இருந்து போய் யாரும் இறக்கல, பணக்கார வீட்டு குடும்பத்துல இருந்து யாரும் போய் இறக்கல. சாதாரண ஜனங்கள், சாதாரண உழைக்கும் மக்கள். ட்ரெயினை உடைக்கிறான், கம்பியில குத்துறான், உடைக்கிறான், ஏறி போகணும்னு நினைக்கிறான், கல்லை தூக்கி வீசுறான், போகணும்னு நினைக்கிறான், ரயில்வே டிராக்ல செத்து போறாங்க, மேலே ஏறும்போது செத்து போறாங்க, அங்க போய் செத்துறாங்க. அங்க போனா நிறைய பேர், லட்சக்கணக்கான போனால பாக்டீரியா, கிருமி, மலக்கிருமிலாம் பரவுதுன்னு சொல்றாங்க. ஆனா நாங்க இந்தியாவிலே நடத்தி காட்டுறோம் பார், நாங்க செய்யறோம் பார் அப்படின்னு சொல்லி எதை செய்யணுமோ அதை செய்யாம, கல்வி, வேலை, மருத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, மக்களுடைய வேலை வாய்ப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, நாங்க நாடு முழுக்க ஒரு பதட்டத்திலே வச்சிருக்கணும்னா, ராமர் கோயில், மகா கும்பமேளா, வேறு வேறு நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு தான் நாங்க ஆர்வம் காட்டுவோம். உழைக்கும் மக்களுக்கு செய்வதற்கு நாங்க எந்த ஆர்வமும் காட்ட மாட்டோம். அப்படின்ற இடத்துல இன்னைக்கு செயல்படுறாங்க. இன்னைக்கு புல்டோசர் ஆட்சி. நேற்று 2 நாளுக்கு முன்னாடி நியூஸ், உத்தரப்பிரதேசத்தில் ஒருத்தர் மேலே பாலியல் வன்புணர்வு வழக்கு, வீட்டை இடிச்சு போட்டாங்க. அந்த வழக்குலேருந்து அவரை விடுதலை பண்ணிட்டாங்க. இப்போ யார் அவருக்கு அந்த வீட்டை கொடுப்பா? யார் வீட்டை கொடுப்பா? உங்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? ஒரு வீட்டில் 10 பேர் இருப்பான், 15 பேர் இருப்பான். அவன் வீடு, அந்த குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே அதை நம்பி இருக்கும். ஒருத்தர் மீது வழக்கு போட்டு அந்த வீட்டை இடிக்கணுன்ற முடிவு எடுத்து பண்ணீங்கன்னா, அது அரசியலமைப்பு சரத்து 21 கீழான உரிமையை மறுப்பது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இஸ்லாமியர்கள் சொத்து வைத்துக் கொள்ளக்கூடாது. வக்ஃபு வச்சிருக்கியா? லட்சக்கணக்கான ஏக்கர் நிலம் உன் கையில் இருக்குமா? பள்ளிவாசல் வச்சிருப்பியா? தர்கா வச்சிருப்பியா? மத கலவரம் பண்ணா நீ ஹெல்ப் பண்ணுவியா? உந்த தூக்குறான் பார், தூக்கிட்டா நீ ஒன்றும் பண்ண முடியாதுன்ற அடிப்படையில் தான் இந்த புல்டோசர் ஆட்சின்றது கொண்டு வருது. தோழர்களே,
இறுதியா ஒரே ஒரு விஷயம், வழக்கறிஞர் பாதுகாப்பு மசோதான்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. வெள்ளிக்கிழமை எங்கள் ஜனநாயக வழக்கறிஞர் சங்கம், சமத்துவ வழக்கறிஞர் சங்கம், SCBனுடைய ஆல் இண்டியா பிராக்டிஸ் லாயர் கவுன்சில் சார்பாக நாம் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். சனிக்கிழமை அங்கிருந்து அறிவிப்பு வந்துருச்சு மத்திய அரசாங்கத்திலிருந்து, நாங்கள் இப்போ உடனடியாக நிறுத்தி வைக்கிறோம். இந்தியா முழுக்க போராட்டம் வெடிச்சு நிற்குது. தோழே, இறுதியாக ஒரே ஒரு விஷயம், தமிழ்நாடு சமூக நீதிக்கான மண். நான் சொல்றது ஸ்டாலின் சொல்றது இல்லை, உழைக்கும் மக்கள், பெரும்பான்மை மக்கள் சொல்றது, பெரும்பான்மையான இந்து மக்கள் சொல்வது. சமூக நீதிக்கான மண். நீ திருப்பரங்குன்றத்தில் கொண்டு வந்து கலவரை ஏற்படுத்தி தமிழ்நாட நீ மாத்தலாம் நீ நினைச்சனா, தமிழ்நாட்டு மக்கள் இன்னைக்கு வரைக்கும் பிஜேபிக்கு MP சீட்டு கொடுக்காம எப்படி பாதுகாக்கிறாங்களோ உங்களை ஓட ஓட விரட்டி அடிப்பாங்க. பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் இடமே கிடையாது. ஒரு மோசமான ஒரு மாநில தலைவர் இருக்காரு, சவுக்கில் அடிச்சுப்பேன், செருப்பு போட மாட்டேன், மனப்பிறவு நோய் சம்பந்தப்பட்டது. எக்ஸாம்ல ஃபெயில் ஆனா நான் தற்கொலை பண்ணிப்பேன், காதல்ல தோல்வி ஆனா கையை கிழிச்சுப்பேன். எவ்வளவு ஆபத்தான சூழல் பாருங்க. படிச்சு முன்னேற, அடுத்த படிச்சு பாஸ் பண்ணு, முடியலன்னா போராடு. ஒரு தமிழ்நாட்டுக்கு மோசமான ஒரு மாநில தலைவர், மனப்பிறவு நோய் கொண்டவர், சவுக்கில் அடிச்சுன்னு இருப்பேன், என்ன செருப்பு போட மாட்டேன். ஒரு ஆபத்தான அரசியல் இருக்கு. நான் சொல்லுகிறேன், அவங்கள சொல்றது ஒன்று சொல்றாங்க, இஸ்லாமியர்கள் எல்லாருமே டெரரிஸ்ட் கிடையாது. ஆல் த முஸ்லிம்ஸ் ஆர் நாட் டெரரிஸ்ட், பட் ஆல் த டெரரிஸ்ட் ஆர் முஸ்லிம்ஸ்ன்றாங்க. ரொம்ப மோசமானது இது. இந்தியா உழைக்கும் மக்களுக்கு சொந்தமானது. இந்தியா இஸ்லாமியர்களுக்கு, இந்துக்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு சொந்தமானது. எங்கள் நாடு. உங்களை போன்ற ஹிட்லர் கூட்டம், முசோலினி கூட்டத்தை நிச்சயமாக குப்பை தொட்டிலே வீசி எறிவார்கள். SCBனுடைய இயக்கம் தொடர்ந்து செயல்படுத்தும், அது நிச்சயமாக நடந்தே தீரும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. சட்ட ரீதியான இந்த சட்டம் ஆபத்தானது என்று தனது உதாரணத்தோடு பேசிய தோழர் வழக்கறிஞர் பாரதி அவர்களை நன்றி.